بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய நாள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இதுவரை ஹதீஸ் துறையோடு சம்பந்தமான சில செய்திகளை பார்த்து வந்தோம். இறுதியாக சஹீஹான ஹதீஸ் என்பது 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அந்த 5 நிபந்தனைகளுக்கும், அதாவது அந்த 5 நிபந்தனையில் 3 நிபந்தனைகள் சனதோடு அறிவிப்பாளர் வரிசையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மற்ற 2 நிபந்தனைகள் மத்த என்று சொல்லப்படக்கூடிய செய்தியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நேர்மையான, நாணயமான, நல்ல அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளிலும் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில மிஸ்டேக்குகள், தவறுகள் இடம்பெறலாம். மறதியாக சில செய்திகளை அவர்கள் விட்டுவிடலாம், முன்னால் உள்ளதை பின்னால் என்று மாற்றி சொல்லலாம். ஆனா ஒரு அறிவிப்பாளர் வரிசையை நாங்க பார்க்கிறோம். அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க, நாணயமானவங்களா இருக்கிறாங்க, ஹதீஸ் கலையில அறியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய செய்தி டோட்டலா இட்டுக்கட்டப்பட்டதா இருக்காது. அவங்க இட்டுக்கட்டி சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்லும் போது வேண்டாம் பை மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஆய்வுகள் வேறொரு கோணத்துல நடைபெற்று அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அப்போதும் அந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்லப்படும், முழுமையாக இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படாது. இப்போது எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல அறிவிப்பாளர் தொடரெல்லாம் சரியாக இருக்குது, அறிவிக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே மார்க்கத்தில் ஈடுபாடுடையவங்களா இருக்கிறாங்க, நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் நல்லாவே அறியப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுடைய சில வசனங்களுக்கு முரண்படுவதாக கூறி மறுக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இன்றைக்கு குறிப்பாக தௌஹீத் பேசுகிற மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது. இது எவ்வளவு ஆபத்தானது, இதனுடைய எதிர்விளைவு என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன என்கிறதை அவசியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நோய் ஆரம்பிச்சுன்னு சொன்னா லேசில விடாது. இதுக்கு ஒரு எல்லையும் இருக்காது. இத்தனை ஹதீஸ் தான் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நாங்கள் மறுப்போம் என்கிற எல்லையும் இருக்காது. இந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் நீங்க எத்தனை ஹதீஸ் இப்படி மறுக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று அளவிட சொல்லிட்டோம். தராசை நாங்க உங்களை கையில தந்துட்டோம். குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்குது, ஹதீஸ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க என்கிற மாதிரி அளவீடு உங்கள் கையில தரப்பட்டு விட்டது என்று சொல்லி பாமர மக்களுடைய கையிலையும் இதை கொடுத்துட்டாங்க. இது ஒரு கடல் போன்ற ஒரு பகுதி, நீச்சல் தெரியாத கொண்டு வந்து கடல்ல தந்த மாதிரி சாதாரண பாமர மக்களுடைய கையிலையும் இந்த அளவீடை கொடுத்து குர்ஆனுக்கு முரண்பட்டா நிராகரிக்கலாம் என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பயானுக்கு போயிருந்தேன். அது உண்மையிலே எனக்கு போடப்பட்டிருந்த பயான் அல்ல. நான் அன்றைக்கு நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய நேரத்துல வேறொரு சேகத்துக்கு போடப்பட்டிருந்த தலைப்பு, அவர் கட்டாயமாக வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த அளவு தான் எனக்கு அங்க நிக்கலாம், அந்த நாட்டுக்கு போக வேண்டியது இந்த அளவு தான் நான் நிக்கலாம்னு சொல்லி பேசிக்கொண்டே நான் போனேன். அங்க பயான் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அமைப்பை சேர்ந்த சுமார் 6 பேர் ஒரு ஏரியால இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்வி கேட்டுக்கொண்டு செல்கிற இடைவெளியில ஒருவர் கேட்டாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, 9 வயசுல அவங்களோட குடும்பம் நடத்துனாங்கன்னு வருது, இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்டபோது நான் கேட்டேன், இதுவரைக்கும் நீங்க பேசிக்கொண்டு வந்த அமைப்பு குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸ்களை தான் நாங்க மறுப்போம், அது கூட குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்க மறுப்போமே தவிர வேற தேவைக்கல்ல, குர்ஆன் முதன்மையானதுங்கிறது தான் மறுப்போம் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. இந்த ஆயிஷா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுக்கு கல்யாணம் முடிச்சாங்கிறது எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுகிறது, எந்த வசனத்தை வச்சு இதை நீங்க மறுக்கிறீங்க என்று கேட்கும்போது அவங்க திருப்பி எப்படி கேட்டாங்கன்னா, இது மனசாட்சி ஏக்குதா, உங்களோட மனசு இதை ஏக்குதா, உங்க மகளை நீங்க இப்படி 6 வயசுல நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா, இந்த அடிப்படையில அந்த சகோதரர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இதுல மனசாட்சி ஏற்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏண்ட உம்மா கல்யாணம் முடிக்கிற நேரம் அவங்களுக்கு 14 வயசு, எங்களோட உம்மம்மா கல்யாணம் முடிக்கிற நேரம் அவங்களுக்கு 12 வயசு. அப்ப இந்த வயசுல எங்களுக்கு தெரியவே கல்யாணம் முடிச்சுக்காங்கிற போது 1400 வருஷத்துக்கு முன்னால 9 வயசுல கல்யாணம் முடிச்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மகாத்மா காந்தி கல்யாணம் முடிக்கிறாரு, 14 வயசுல அவருக்கு புள்ள கிடைக்குது. அவர் சொல்றாரு, என் பாப்பா மரணப்படுக்கை இருக்கிறா, என்ன பொம்பளை ஹாஸ்பிட்டல்ல பபா கிடைக்க இருந்தா ரெண்டையும் பார்க்க எனக்கே வெக்கமா இருந்துச்சு என்று சொல்லி அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு. அப்ப நம்ம வாழ்ந்த காலத்துல இப்படி நடந்திருக்கும் போது இது எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால 9 வயசுல, இன்றைக்கு எங்களுக்கு 9 வயசுக்குள்ள சின்ன பிள்ளையா தெரியுது. இன்றைக்கு கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்தா குழந்தை கிடைக்கக்கூடிய நிலையில 9 வயசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. 9 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிக்காம குள்ள ஒரு நிலைமை நாட்டில் நடந்து விட இருக்குது. இப்ப எனக்கு இந்த மனசாட்சி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற செய்தியை நான் சொன்னேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு கட்டத்துல இருந்து இறக்கி விட்டா அதுக்கப்புறம் தானா மக்கள் இறங்கி வந்துடுவாங்க. இது உன் மனசுக்கு சரியாப்படல, அறிவுக்கு சரியாப்படல, உணர்ச்சிக்கு சரியாப்படல, ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குது, இப்படி அவங்கவுங்களும் ஒரு காரணங்களை சொல்லி இந்த அடிமட்ட நிலைக்கு கொண்டு வருவாங்க. இந்த நிலை இந்த இந்த பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டால், இந்த பிரச்சாரம் இந்த உறுதியானால், இது மக்கள் மத்தியில போனா இவங்க சொல்ற ஹதீஸ்கள் மட்டும் இல்லாம நாங்க இன்னைக்கு நடைமுறையில சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை கூட நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள்ல கை வைக்கிற நிலை தான் அடுத்த கட்டமாக ஆகும். தமிழ்ல சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசிக்கு அந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை உணர்த்து முகமாக சில உதாரணங்களை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் அடிக்கடி இந்த சுன்னாவை விளக்குறதுக்காக சொன்னது ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, இறந்தவைகள் உங்களுக்கு ஹராம் என்று சொல்கிறார். அல் மைத்தாங்கிறது பொதுவாக எல்லாத்தையும் தான் குறிக்கும். ஆனா நாங்க ஹதீஸ்ல தான் வருகிறது செத்தவைகள்ல நீர்வாழ் உயிரினங்கள் செத்தது ஹலால் என்று சொல்லி. அப்ப நேரடியாக எடுத்துக்கொண்டா அல்லாஹ் தஆலா இறந்தவை ஹராம் என்று சொல்கிற போது ஹதீஸ் செத்தவைகள் சிலது ஹலால் என்று சொல்லுது. நேரடியா பார்த்தா முரண்பாடு தான். ஆனா உண்மையில இது முரண்பாடு இல்லை. அல்லாஹ் சொன்னதுல சில விஷயங்கள் விதிவிலக்கு அளிக்கப்படுது. குர்ஆனுக்கு முரண்படுவதை மறுக்கொண்டு வந்தா இவங்க இது போன்ற செய்திகளையும் மறுக்க வேண்டிய நிலை வரும். இப்படி சொன்னா அவங்க சுத்தி வளைச்சு வேற ஆதாரம் தேடுவாங்க. குர்ஆன்ல இருந்து மீன் சாப்பிடுறதுக்கு வேற ஆதாரம் இருக்குதாரு. அப்படி பார்த்தா குர்ஆன்ல வருது, மீன் வேட்டையாடுறது சம்பந்தமா வருது, கடல்ல வேட்டையாடுறது. வேட்டையாடுறதுங்கிறது செத்தவத்தை சாப்பிடுறதுக்கு ஆதாரம் ஆகாது. உங்களுக்கு கடல்ல நாங்க சுவையான மீன்களை வச்சிருக்கிறோம்னு சொல்றது உங்களுக்கு செத்ததை சாப்பிடலாங்கிறதுக்கு ஆதாரம் ஆகாது. செத்ததை சாப்பிடுறதுக்கு நேரடியா குர்ஆன்ல ஆதாரம் இருக்காது. அப்ப அது போன்ற செய்திகளை மறுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதே போன்ற இரண்டாவது அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 223வது வசனத்தில் சொல்றான், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅ்தும், உங்களுடைய விளைநிலத்துக்கு நீங்க விரும்பிய மாதிரி போங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை நேரடியா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்குரியவங்க, நீங்க அவங்கள்ட்ட விரும்பின மாதிரி போங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல ரெண்டு விஷயங்கள் தெளிவாக கூடாதுன்னு சொல்லப்படுது. ஒன்று, அவன் மாதத்தீட்டோடு இருக்கும்போது அவங்களோட உறவு கொள்ள இயலாது. குர்ஆன்லயும் அது வருது, பத்தசிலு நிசா, பெண்களை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தை மூலமா அது வருது. ரெண்டாவது, அன்றைக்கு இருந்த ஒரு நடைமுறை, மனைவியினுடைய அதாவது முன்வழியால உறவு கொள்ளாம பின்னுறுப்பால உறவு கொள்கிற நடைமுறை அன்றைக்கு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் தன் மனைவியினுடைய பின்புறமாக உறவு கொள்கிறானோ அவனை சவித்து அதை பெரும்பாவங்கள் உண்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் வசனத்தை நேரடியா பார்த்தா ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅ்தும், உங்க மனைவி மாதிரி நீங்க எப்படி வேணாலும் போங்கன்னு வருது. ஆனா அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அதாவது இந்த தவறான இந்த பாலியல் உறவு முறை கூடாது, ஹராம் என்று அதை சவிச்சு இருக்குது. இந்த வசனத்துக்கு அந்த ஹதீஸ் முரண்படுற மாதிரி தெரியும். இது நான் சுயமான சொல்லல, ஷியாக்களிடத்துல மனைவியுடைய பின்புறமாக உறவு கொள்வதுங்கிறது அவங்களுக்கு ஜாயிஸ் ஆகும். ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இது இஸ்லாத்துல சில ஹராம்களை ஹலாலாக்குற நிலைக்கு மனுஷனை கொண்டு போகும். இந்த பாதைங்கிறது, இந்த போக்குங்கிறது அப்படி அந்த ஆபத்தான நிலைக்கு வரும். இதே போல சூரத்து நிசாவுல 11வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக சொல்றார். அதுல ஒன்று, யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்ல ஹஸ்ஸில் உன்சயைன், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில்
பெண்ணுக்கு கொடுப்பதை போல ஆணுக்கு 2 மடங்கு என்று அல்லாஹ் தஆலா வசியத் செய்கிறான். வசியத் அதாவது வாரிசுரிமை சொத்து யாருக்கு இருக்குது? குழந்தைகளுக்கு இருக்குது. இது பொதுவான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு வாப்பா முஸ்லீமா இருக்கிறாரு, மகன் காபிரா இருக்கிறார், வாப்பாட சொத்துல பங்கு கிடைக்குமான்னு கேட்டா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு காபிரு வாரிசாக மாட்டான் என்று சொல்றாங்க. இப்ப உதாரணமாக எனக்கு புள்ள இருக்கிறாங்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன், இந்த பிள்ளைகள சிலர் காபிரா இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏண்ட சொத்துல யார் பிள்ளைகள் முஸ்லீமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பங்கு வச்சு கொடுக்கப்படும், இவங்களுக்கு பங்கு வைக்கப்பட மாட்டாது. ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட குழந்தைகளுக்கு வாரிசு சொத்து கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்றான். ஒரு புள்ள காபிரா இருந்துச்சுன்னா குழந்தை இல்லைன்னு ஆகிருமா? குழந்தை தான், ஆனா சொத்து விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்க கூடாது ஹதீஸ் சொல்லுது. இதே போல ஒரு மகன் வாப்பாவை பார்க்கிறாரு, வாப்பா மௌத்தா போனதுக்கு கூட சொத்து பங்கு வைக்கணும், இவர் மௌத்தாவார் பார்த்தா மௌத்தாகிற மாதிரி இல்லை, அப்ப வாப்பாவை கொண்டுட்டார், இப்ப இவருக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுமா? ஹதீஸ்ல தெளிவா வருது, சொத்தை அடைஞ்சு விடுறதுக்காக கொலை செஞ்சவனுக்கு சொத்துல எந்த பங்கு கொடுக்க கூடாது. அப்ப இந்த சட்டம், ஆனா அவங்களும் புள்ளையான்னு கேட்டா புள்ளதான், அவுலாதுன்னு கேட்டா அவரோட புள்ளையான்னு கேட்டா புள்ளதான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை பொதுவா வச்சு பார்த்தா பெத்த புள்ள முஸ்லிமா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் சொத்துல பங்கு கொடுக்கணும், அப்பனை கொண்டா கூட சொத்துல பங்கு கொடுக்கணும், புள்ளைங்கிற நிலையில இருந்து அவங்க மாற மாட்டாங்க. ஆனா ஹதீஸ் வந்து என்ன செய்யுது? விதிகளை கழிக்குது. உங்களோட புள்ள காவிரா இருந்தா காவிருக்கு சொத்துல பங்கு கொடுக்க கூடாது, சொத்தை அடைஞ்சு விடுறதுக்காக பெற்றோரை கொலை செஞ்சான்னு சொல்லிச்சுன்னா அந்த சொத்துல அவனுக்கு பங்கு கொடுக்க, அரசாங்கம் சொத்தை கொடுக்க கூடாது அவனுக்கு. அப்ப இந்த இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூட மறுக்க வேண்டிய நிலை ஒன்று இதனால ஏற்படும். இதே போன்று கிட்டத்தட்ட ஒரு விவாதம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டுல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையாங்கிற விவாதம். அந்த விவாதத்துல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று எடுத்து வைக்கப்படுச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா, நாளை மறுமை இல்லாத நரகம் என்ன செய்யும்? ஹல்மின் மசீத், அல்மின் மசீத், இன்னும் இருக்குதான்னு கேட்கும். அப்ப அல்லாஹ் தஆலா தனது காலை வந்து எலவு ரப்பு தபாரக வ தஆலா கதமஹு அலைஹா, அல்லாஹ் தஆலா நரகத்துல தன்னை காலை வைப்பான். அப்ப நரகம் கத் போதும்னு சொல்லி சொல்லும். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸை கடந்த காலத்துல வாழ்ந்த சில வழிகேடர்கள் மறுத்து இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை அல்லாஹ் உருவம் இருக்குதுங்கிறதுக்காக எடுத்து வச்சாங்க. உதாரணமா சகோதரர் பிஜி அவங்க தான் அந்த விவாதத்துல திரும்ப இந்த ஹதீஸ் எடுத்து வச்சாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை பாருங்க. சூரத்துல் ஆராஃப் 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானை பார்த்து சொல்றான், இங்கிருந்து நீ வெளியேறி விடு. லிமன் தபிஅக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உன்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் வைத்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 7வது அத்தியாயம் 18வது வசனம். 11வது அத்தியாயம் 119வது வசனத்துல வதம்மத் கலிமத்துல் ரப்பிக லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் சேர்த்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தை பூர்ணமாகிவிட்டது என்று அதுல வருது. சூரத்து சஜிதா 13வது வசனத்துல வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்கிற வார்த்தை உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி சூரத் சாதுல 85வது வசனத்திலையும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றார்களோ அவர்களை வைத்து நான் நரகத்தை நிரப்புவேன் என்று வருது. இப்படி 4 இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாண்டா, சைத்தானை பின்பற்றுகிறவரை வச்சு நரகத்தை நிரப்புவேன், மனிதர்களையும் ஜின்களையும் இருக்கக்கூடிய கெட்டவங்களை வச்சு நான் நரகத்தை நிரப்புவேன்னு சொல்றேன். இங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? கடைசியா எப்படி நிரப்பப்படுவதாக? சைத்தான் போதான்னு, நரகம் போதான்னு சொல்லுது, அல்லாஹ் காலை வச்சு நிரப்புனான் என்று வருது. அப்ப இந்த ஹதீஸ அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்க மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. உருவம் இல்லைன்னு ஒரு முடிவை எடுத்துட்டு இந்த ஹதீஸை பாக்குறாங்க, அதுக்கு டிஸ்டர்பா இருக்குது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? தேர்றாங்க இந்த உருவம் இல்லைங்கிறத இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன வழின்னு தேர்னா இந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் அவங்களுக்கு ஆகப்படுது. மனிதர்களை ஜின்களை வச்சுதான் நரகத்தில் நிரப்புறதா அல்லாஹ் சொன்னான். அப்ப இங்க காலை வச்சதுக்கு பிறகு நரகம் போகுதுன்னு சொல்லுது. அப்ப கடைசி அல்லாஹ் காலை வச்சு தானே நிரப்பி இருக்கிறான். எனவே குர்ஆனுக்கு முரண்படுது இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளாது. அப்ப உண்மையில அவங்களோட பேசிக் வந்து குர்ஆனை பாதுகாக்கணுங்கிறது அல்ல, குர்ஆனை உறுதிப்படுத்தணுங்கிறது அல்ல. அவங்கள மனசுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அல்லாஹ்வுக்குன்னா உருவம் இருக்க இயலாது, அல்லாஹ்வுக்கு கால் இருக்க இயலாது. அப்ப அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதுன்னு வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன செய்யறது? நான் மறுக்கிறேன்னு சும்மா சொன்னா மக்கள் ஏற்க மாட்டாங்க. அப்ப ஏதாவது ஹதீஸை விட மேலான ஒன்றை முன்னிலைப்படுத்தணும்.
அப்ப அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களை காட்டினாங்க. இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களை போதனை செஞ்ச ரசூலுல்லாஹ் தானே இந்த ஹதீஸை சொன்னாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிச்சேன், அல்லாஹ் தஆலா நிறைக்கிறது என்று சொல்றது இந்த மாதிரி தான் நிரப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இதுதான் விளக்கம் நாங்க எடுத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். இதெல்லாம் மறுமையோட சம்பந்தப்பட்டது. நாங்க சிந்திச்சு முடிவு செய்யறதுக்கான எதுவுமே அதுல இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, குர்ஆனும் ஹதீஸும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க முடிவு செய்யணும். இதுல ஒன்றை மறுத்து இன்னொன்று மறுக்கிற நிலை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா காலப்போக்குல குர்ஆனை மறுக்கக்கூடிய நிலை வரும். உதாரணத்துக்கு நாங்க ஒரு செய்திகள் அதில் நாங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, பொதுவாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், சில சட்டங்கள் இருக்குது. இது மற்றவங்களுக்காக சில வேலைகளை நாங்க செய்யலாம். உதாரணமா மௌத்தா போன அம்மா பாப்பா கலாவார நோன்பு பிடிக்க வேண்டியிருக்குது. நாங்க பிடிச்சா அந்த நோன்பு சேருமான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சேருன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்காக நாங்க நோன்பு பிடிக்கலாம். ஒருவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நிலையில ஹஜ்ஜி செய்ய முடியாம மூத்தா போயிட்டாரு, அவருக்காக அந்த ஹஜ்ஜை நாங்க செய்யலாமான்னு கேட்டா நாங்க செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுக்காக ஒரு ஆள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது அனுமதிச்சாங்க. இறந்து போனவங்களுக்கு அவங்களுக்காக நாங்க தர்மம் செய்யலாமான்னு கேட்டா அந்த தர்மம் சேரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. இதே மாதிரி ஒருவர் நேர்ச்சி செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டாரு, அந்த நேர்ச்சியை அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க செய்யணுமான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்றாங்க, அது அவங்களுக்கு சேரும்னாங்க. உதாரணமா என் உம்மாவுக்காக என் வாப்பாவுக்காக நான் நோவு பிடிக்கிறேன், பிடிச்சது நான், அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான், குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ லிதுஜ்ஸிய குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது சம்பாதிச்சதுக்கான கூலியை கொடுப்பான். இல்லா மாஷா, எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தேடியதை தவிர வேறொன்று கிடைக்காது. இப்படி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு. அப்ப நாங்க இந்த வசனங்களை இவங்க குர்ஆனை சுன்னாவை மறுக்கக்கூடிய போக்குல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒரு ஆத்மாவுக்கு அது சம்பாதிச்சதுதான் கிடைக்கும் என்று வரக்கூடிய வசனங்களை எல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி நோன்பு பிடிக்கலாம், நேர்ச்சையை நிறைவேற்றலாம், ஹஜ்ஜி நிறைவேற்றலாம், சதக்கா கொடுக்கலாம் என்ற வரக்கூடிய ஹதீஸை எல்லாம் நாங்க என்ன செய்யறோம், நிராகரிச்சு தான் ஆகணும். அப்ப நாங்க இந்த எல்லாம் இதோட நிக்காது. நாங்க அன்றாடம் பாவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஹதீஸ்களை கூட நாங்க நிராகரிக்க வேண்டிய நிலைக்கு இது மக்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதே போல இன்னொரு செய்தியை பாருங்க, குர்ஆன்ல பல இடங்கள்ல ஒரு செய்தி வருகிறது, குல்லு நஃப்ஸின் வலா தக்ஸபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, எந்த ஒரு ஆத்மாவும் தனக்கு எதிராகத்தான் தீமையை சம்பாதிக்குது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவின் பாவத்தை சுமக்காது. இந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் நிறைய இருக்குது. சூரா அன்ஆம்ல 6ஆம் அத்தியாயத்துல 164வது வசனம், 17வது அத்தியாயத்துல 15வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, யார் நேர்வழி அடைகிறானோ அவன் தனக்காகவே நேர்வழி அடைகிறான். வமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, யார் வழிகேட்க போறானோ அவனுக்கு எதிராகவே வழிகேட்க போறான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இப்படி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. நாங்க அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ்களை மறக்கக்கூடியவங்களும் பாவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், நாளை மறுமையில நன்மை செஞ்சுட்டு வந்த ஒரு ஆள் மற்றவங்களுக்கு தீமை செஞ்சிருந்தா இவர்கள் நன்மை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவருக்கு இந்த தீமை செஞ்சவருடைய நன்மை எடுத்து கொடுக்கப்படும். இவரோட நன்மை முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது பாதிக்கப்பட்டவந்தானா பாதிக்கப்பட்டவங்களுடைய பாவத்தை எடுத்து இவனுக்கு போடப்படும். இது பரவலாக நாங்க எல்லாருமே பாவிக்கக்கூடிய ஹதீஸ். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய பாவச்சுமை இன்னொருவர் சுமக்க மாட்டாருன்னு சொன்னா அப்ப அங்க இவரு தன்னால பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை சுமக்கக்கூடிய நிலை ஏற்படுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வசனங்களை இந்த ஹதீஸ்களை மோத விட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க எதை அடிப்படையாக வச்சு செயல்படுறங்கிற ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? ஹதீஸ் மட்டும் இல்ல, குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சூரா அன்கபூத் 39ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் வசனத்துல சொல்றான், வல யஹ்மிலுன்ன அஸ்காலஹும் வ அஸ்காலம் மா அஸ்காலிஹிம், நாளை மறுமையில சிலர் என்ன செய்வாங்கடா, தங்களுடைய பாவங்களோட தாங்க யாரெல்லாம் வழிவிடுவதற்கு தாங்கள் காரணமா இருந்தாங்களோ அவங்களோட பாவத்தையும் சுமப்பாங்க. அப்ப இது குர்ஆன்லயே வருது. ஒருத்தருடைய பாவ சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாருங்கிறது குர்ஆன்ல வருது. பிற மனிதர்கள் வழிகெடுவதற்கு யார் காரணமா இருந்தானோ அவன் தன்னுடைய பாவத்தை மட்டும் இல்ல, தான் யாரையெல்லாம் வழிகெடுத்தாங்களோ அவங்களோட பாவத்தையும் சுமப்பாங்கன்னு வருது. அது மாத்திரம் இல்லாம நன்மை விஷயத்திலும் இது வருது. ஒருவர் அவரவர் சம்பாதிச்சது அவரவருக்கு கிடைக்கும்னு குர்ஆன்ல வருது. ஆனா அதே நேரத்துல ஒரு மனிதன் மற்ற மனிதன் நன்மை செய்யறதுக்கு காரணமா இருந்திருந்தால், நேர்வழி காட்டியிருந்தால் அவனுக்கு தான் செய்த நன்மையும் கிடைக்கும், தன்னால யார் நேர்வழிப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க செஞ்ச நன்மையும் கிடைக்குன்னு வருது. அப்ப அவன் சம்பாதிக்காத அவனுக்கு கிடைக்குது. காரணம் என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில அந்த சம்பாதிப்புக்கு அவன் காரணமா இருந்திருக்கிறான். சிலிப்பின் பாக்டன் மாதிரி
காசாக போட்டு அந்த லாபம் எடுக்கிற மாதிரி சில பேரை உருவாக்கிட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. அதன் மூலமா நன்மை கிடைக்கும். அப்ப சில விஷயங்களை நாங்க மேலோட்டமாக பார்த்துட்டு முடிவெடுத்தோம்னு சொல்லி சொன்னா சில வேளை அதை வச்சு நாங்க பல ஹதீஸ்களை பல செய்திகளை மறுக்கிற மாதிரியான நிலைமை ஏற்படும். இது ஒரு ஆபத்தான நிலை. இது சாதாரணமானது இல்லை. மனுஷனை எங்க உணவை விடும்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. இதே போல குர்ஆனுக்கு ஆதாரமான ஹதீஸ் முரண்படுகிறது, நாங்க அதை மறுப்போம்னு சொல்றோம். உண்மையிலே அது குர்ஆனுக்கு முரண்படுதான்னு கேட்டா குர்ஆனுக்கு முரண்படல. குர்ஆன்ல இருந்து இவங்க விளங்கின விளக்கத்துக்கு தான் முரண்படுது. நேர குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுதான்னு கேட்டா குர்ஆனுக்கு முரண்படல. குர்ஆன்ல இருந்து இவங்க ஒரு விளக்கம் எடுத்திருப்பாங்க. அந்த விளக்கத்துக்கு இந்த ஹதீஸ் அவங்களுக்கு முரணாப்படுது. அப்ப இவங்க என்ன செய்யணும்டா, நாங்க விளங்கினதுக்கு அது முரணா இருக்குதுன்னு சொல்லாம டிரெக்டா குர்ஆனுக்கு முரண்னு சொல்றாங்க. இப்படி குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுதுன்னு மறுக்க போனா என்ன நிலை, அது உண்மை நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னா, ஒன்று குர்ஆனுடைய அர்த்தத்தை இவங்க தவறா விளங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைண்டா ஹதீஸினுடைய அர்த்தத்தை தவறா விளங்கியிருப்பாங்க. ரெண்டையுமே சரியா விளங்குனா என்றைக்குமே அது முரணா இருக்காது. ஏன்னா ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அந்த குர்ஆன் சொன்ன பொதுவாக சொன்னதை விதிவிலக்காக்குற மாதிரி, அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துல சலுகை கொடுக்குற மாதிரி, அப்படி சொன்னா நான் ஏற்கனவே சொன்னா எப்படி எல்லாம் செயல்படும் சொன்னேன். அதுல ஏதாவது ஒன்றாக இருக்கு. இந்த ஒழுங்குக்கு நாங்க போகலன்னு சொன்னால் ஏற்படுற ஆபத்து என்னண்டா, கொஞ்ச நாளைக்கு எப்படி குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது அதை மறுப்போம், குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது அதை மறுப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில எப்படி வரும்னு சொல்லி சொன்னா குர்ஆன் வசனங்கள் சிலதே குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி வரும். அந்த கட்டத்துல அவங்களுக்கு குர்ஆன் மேல உள்ள நம்பிக்கையும் அப்படியே தகர்ந்து போயிடும். பேரளவுல சும்மா குர்ஆனை நம்புறதா சொல்லுவாங்க. குர்ஆன்ல அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போகும். உதாரணத்துக்கு பாருங்க, இது உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இது நம்ம இது ஒரு விரிவான ஒரு பகுதி. குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்படுற மாதிரி இருந்தா என்ன செய்யறது, அதுக்கு என்ன மாதிரி விளக்கம் இருக்கிறதுங்கிறது தப்சீர் ஆசிரியர்களே சிலர் தான் அதுல கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா இமாம் ஷங்கீதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அல்வாவுல் பயான் என்கிற பேர் ஒரு தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. அந்த தப்சீர்ல இந்த மாதிரி வசனங்களுக்கான விளக்கங்களை அவங்க சேர்த்து சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, குர்ஆன்ல நாளை மறுமையில மனிதனுடைய நிலையை பத்தி ஒரு வசனம் சொல்லுது. வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிம் உம்யன் வ புக்மன் வ சும்மா. நாளை மறுமையில அவர்களை நாங்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையாகவும் எழுப்புவோம். வ மஅவாஹும் ஜஹன்னம், அவங்களுடைய இருப்பிடம் நரகமாகும். 17ஆம் அத்தியாயத்துடைய 97ஆவது வசனம். அப்ப அல்லாஹ் எப்படி எழுப்புறதா சொல்றான்? குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் எழுப்புறதா சொல்றான். இப்ப சூரா தாஹா 20ஆம் அத்தியாயத்துடைய 124, 25ஆம் வசனங்களை பாருங்க. மமன் அஹரா திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் எங்களுடைய போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். நஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையில் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஸத்தனி அமா ஃபகத் குன்து பஸீரா. யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய், நான் உலகத்தில் இருக்கும்போது பார்வையுள்ளவனாக இருந்தேனே என்று அவன் கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்படித்தான் என்னுடைய ஆயத்துக்கள் உன்னிடத்துல வந்துச்சு, நீ அதை புறக்கணிச்சாய், அதே மாதிரி இன்று நீயும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்கிற செய்தி 20ஆவது அத்தியாயத்திலே 124, 125, 126 வருது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதோ, முன்னைய வசனம் சொல்லுதோ குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் எழுப்புவான். இந்த வசனம் என்ன சொல்லுதோ, குருடா எழுப்புவாங்க, ஆனா அவன் ஊமையானு கேட்டா ஊமை இல்லை, எனக்கு பேசுறான். அவன் யாரெல்லாம் என்ன ஏன் குருடா எழுப்புனான்னு சொல்லி பேசுறான். அதுக்கு அல்லாஹ் அவனுக்கு பதில் சொல்லப்படுது. எப்படி பதில் சொல்லப்படுதுன்னா, உலகத்துல நீ இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை புறக்கணிச்சாய், அதே மாதிரி கதாலிக்கல் யோபத்துன்சா, இன்றைக்கு நீயும் மறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லப்படும். சொல்றேன்னு சொன்னா காது கேட்டதான் அவன் சொல்லுவான். அப்ப இங்க அவன் குருடா மட்டும்தான் எழுப்பப்படுவான், செவிடாகவோ ஊமையாகவோ எழுப்பப்பட மாட்டான் என்கிற செய்தி இந்த வசனத்துல வருது. சூரா கஹ்ஃப்ல வரக்கூடிய 18ஆம் அத்தியாயத்தில 53ஆவது வசனத்துல வரக்கூடிய செய்தியை பாருங்க. வரல் முஜ்ரிமூன நார, பாவிகள் நரகத்தை பார்ப்பார்கள். ஃபபன்னு அன்னஹும் முவாகிஉஹா, நாங்கள் நரகத்துல வீசப்படுவோம் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று வருகிறது. இங்க பாவிகள் என்ன செய்வாங்க? நரகத்தை பார்ப்பாங்க. அப்ப அவங்க குருடா இருக்காங்களா? குருடா இல்லை. இதே மாதிரி சூரா கஹ்ஃபுடைய 49ஆம் வசனத்தை பாருங்க. வபுதி அல் கிதாப், பட்டோலை விரிக்கப்படும். பதரல் முஜ்ரிமீன முஸ்பிகீன மிம்மா ஃபீஹி, அந்த பட்டோலையில இருக்கக்கூடியதை பார்த்துட்டு பாவிகள் அச்சத்தோடு கவலையோடு இருப்பாங்க. வயக்கூலூன
யா வைலனா மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு பிடிச்ச கேடு என்ன, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா இல்லா ஹுசாஹா, இந்த ஏட்டுல நாங்க செஞ்ச சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாமே பதியப்பட்டிருக்குது என்று அவங்க சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் 18:49. இப்ப இங்க அவங்க என்ன செய்யறாங்க, ஏட்டை வாசிக்கிறாங்க, வாசிச்சது மட்டும் இல்லாம இந்த ஏட்டுக்கு என்ன கேடு எல்லாமே பதிஞ்சிருக்குதுன்னு தங்களோட கவலையை வெளியிடுவாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, பேசுறாங்க. மற்றொரு வசனத்தை பாருங்க, சூரத்து சஜிதாவுடைய 12வது வசனம். வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூர் ஓசிஹிம், நீங்க நாளை மறுமையில முஜ்ரிமீன்களை பாத்தீங்கன்னா, பாவிகளை பாத்தீங்கன்னா தலைய கவுந்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, ரப்பனா அபுசர்னா, யா அல்லாஹ் பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், வசமினா கேட்க வேண்டியதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம், ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன், எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நாங்க நல்லமல் செய்து வருவோம் என்று அவங்க சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டோம்னு சொல்றாங்க, குருடு இல்ல, கேட்டுட்டோம்னு சொல்றாங்க, செவிடு இல்ல, எங்களை பூமிக்கு திரும்ப அனுப்புன்னு சொல்றாங்க, ஊமையும் இல்லை. அப்ப இந்த வசனங்களை வச்சு பார்க்கும்போது டோட்டலா ஒன்று கொண்டு முரணா தெரியுதா இல்லையா? ஒரு சாதாரண பாமர மனிதத்தை கொண்டு போயிட்டு குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ மறுக்கலாம், உங்களோட கையில நாங்க தந்துட்டோம் நீங்க பாத்துக்கணும்னு விட்டா, இதே கோணத்துல அவன் இந்த குர்ஆனுக்கு வந்தாண்டா இது அவனுக்கு பிரச்சனை உண்டாக்குமா இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு இதாகுதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலை ஏற்படுமா இல்லையா? எனக்கு ஏலாவூர் ஒரு பகுதியில் நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன். ஒரு சாதாரண ஒரு இளைஞர் வந்து அவருக்கு புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ மறுக்கிற சம்பந்தம் அவர் பேசினாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு, நீங்க புகாரி வாசிச்சிருக்கீங்களா கேட்டா இல்ல. புகாரில் இந்த ஹதீஸ் மட்டுமா பாத்தீங்கன்னு கேட்டா இல்ல. அவருக்கு அடிப்படையே தெரியாது. அப்ப நான் சொன்னேன், தம்பி நீங்க இந்த மொண்டசூரியில இருக்கிறீங்க, ஆனா நீங்க இப்ப செய்ய போற வேலை என்ன தெரியுமா, பெரிய ஆபரேஷன் செய்யக்கூடிய டாக்டர் மாதிரி கையில நீங்க கத்திய வச்சுட்டு நிக்கிறீங்க. இந்த ஆபரேஷனால உங்களுக்கு நலவு நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல மார்க்கத்துல பேசிக்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து ஒரு செய்திய வாதிக்கிறார். எப்படின்னு சொல்லி சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜின்கள் வேலை செய்யும் போது அப்படியே தூங்குன நிலை, அந்த ஒரு இறந்த நிலையில அப்படியே நின்றாங்க, தொழுகிற நிலையில இறந்த மாதிரி நின்றாங்க. அந்த எறும்புகள் அந்த இது வந்து கம்பு அரிச்சதுக்கு பிறகுதான் அவங்க மௌத்துங்கிறது ஜின்களுக்கு தெரிய வந்துச்சு என்று வருகிறது. இந்த செய்திய அவர் எந்த கோணத்துல மறுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, பிஜே ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ மறுக்கிறதுக்கு ஒரு வாதம் வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களாக புலங்கியவர், அவரை மக்கள் அடிக்கடி சந்திக்க வருவாங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளியில சந்திப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு அவருக்கு அதனால பைத்தியம் ஏற்பட்டிருந்தா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்களோட வாதத்தை வைக்க. அதே வாதத்தை வச்சு இவர் கேள்வி எப்படி கேட்கிறாருன்னா, சுலைமான் நபி ஒரு நபி, மன்னராகவும் இருந்தாங்க, அவர் அல்லாஹ்வுடைய கடமையை மட்டும் செய்ய மாட்டாரு, மக்களுடைய கடமையை செஞ்சிருப்பாரு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கணும். அப்ப அவரு மௌத்தா பெய்த்து அவருடைய கம்பு அரிக்கிற வரைக்கும் அவர் மக்கள் தொடர்பு இல்லாம இருந்தாங்கன்னு எப்படி நம்புறது? மக்கள் பார்க்க வந்திருப்பாங்க தானே அவரை, அவ எப்படி நம்புறது என்று அவர் சுலைமான நபிங்கிறது தெரியாது, சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி சொல்றாரு. நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு சுலைமான் வந்து ஒரு நபியா சஹாபியாங்கிற விவரம் கூட தெரியாது, நீங்க அந்த செய்தி ஹதீஸ்னு நினைச்சுதான் நீங்க இந்த கேள்வி எழுப்புறீங்க. ஆனா அந்த செய்தி ஹதீஸ்ல குர்ஆன்ல வருது என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பிறகு தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண, நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்குது, குழப்பமான விஷயங்களை மட்டும் படிக்க, முதல்ல பேசிக்க படிச்சுட்டு இந்த விஷயங்களுக்கு விளக்கம் தேடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, சில வாதங்கள் எடுத்து கொடுத்தோன்னே அவங்க அதை சுன்னாவுக்கு மட்டும் இல்ல, அதை கொண்டு போய் குர்ஆனுக்கும் அப்ளை பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது குர்ஆனுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தர்க்க ரீதியான சில வாதங்களுக்கு அவனுக்கு நேரடியான சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்காது. சில விஷயங்களை நாங்க உணர்வுபூர்வமாக மனசுக்கு ஏற்றுக்கொள்ளுதல் என்று போனோம்னு சொல்லி சொன்னா, குர்ஆன்ல வரக்கூடிய சில விஷயங்களும் அதே கேட்டகரிக்குள்ள வரும். ஆனா அதுக்கு விளக்கம் இருக்கும், விளக்கத்தை தேடுற அளவுக்கு நமக்கு அறிவு போதாம இருக்கும். எனவே இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன்றுக்கு ஒன்று நிறைய முரண்படுற மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னு சொல்லி சொன்னா முரண்பாடு இல்லை. அறிஞர்களை பொறுத்தளவு இதுக்கு விளக்கம் தேடி இருக்கிறாங்க, இதுக்கு விளக்கம் சொல்லியும் இருக்கிறாங்க. இத விளக்கத்தை சுருக்கமா சொல்லிடுவோம், நம்ம சந்தேகத்தை நானே எழுப்பி போனோம் ஐயா. இது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சில பேர் எழுப்பப்படும் போது குருடராக ஊமையாக எழுப்பப்படுவாங்க வேதனை கொடுக்கறதுக்காக. அவனை எழுப்பினதுக்கு பிறகு குருடா வச்சிருந்து நரகத்துக்கு போக்குள்ளே குருடா வச்சிருந்தா அவனுக்கு வேதனை போதாது. நரகத்துக்கு போகும்போது அந்த நரகம் கொதிக்கிறது, மக்கள் கத்துறது, இதெல்லாம் பார்த்து கேட்டா தானே அவனுக்கு வேதனையா இருக்கு.
சும்மா அவனை குருடா போய் நரகத்துல உழுவுன்னு சொல்லிச்சுன்னா உழுவுறதுக்கு முன்னுக்கு அவனுக்கு தெரியாது நரகத்துல வேதனை என்னங்கிறது தெரியாது. அந்த மக்கள் கத்துறது அவனுக்கு கேட்காது. நரகம் அவங்க தூரத்திலிருந்து வரும்போதே நரகம் கொதிக்கும். அல்ல அந்த அந்த கொதி சட்டமே அவங்களுக்கு மனசுல பயத்தை உண்டாக்கும். அப்ப ஆரம்பமாக எழும்பும் போது அவங்க குருடாக எழுப்பப்படுறது தண்டனைக்கு. அவங்க நரகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அல்ல பார்வையை கொடுக்கிறது அதுக்கும் தண்டனை. நீ நரகத்தை பார்த்துச்சாரு, நீ அது வேதனை என்னன்னு சொல்லி பார்வையாலே நீ வேதனை அனுபவிக்கணும். அவங்க கத்துவை கேட்டு நீ வேதனை அனுபவிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக எழுப்பும் போது அவங்கள குருடா எழுப்புறான். அவங்கள அது அவங்களுக்கு ஒரு வேதனைக்காக இழிவுபடுத்துறதுக்காக. அங்கு போனதுக்கு பிறகு அவங்க நரகத்துக்கு போகும்போது அவங்கள பார்க்க வைக்கிறதுங்கிறது, அவங்க செஞ்ச ஏட்டுல எழுதப்பட்டது எல்லாம் நல்லா பார்க்க வைக்கிறதுங்கிறது பார்த்து கவலைப்படணுங்கிறதுக்காக, பார்த்து அவன் வேதனைப்படணுங்கிறதுக்காக, வேதனையை அதிகமாக்குறதுக்காக. அப்ப அந்த வகையில சில அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. சின்ன சிலர்களை பொறுத்தவரை அவங்க பேச மாட்டாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒருவன் இந்த கண்ணை வச்சு ஒருவன் பார்த்து பயன் பெறுவதாக இருந்தா தான் அதை பார்வைன்னு சொல்லுவாங்க. வார்த்தை நாவை வச்சு அதன் மூலமாக நன்மை ஒருவன் அடைஞ்சாதான் அவனை அந்த பேசுறவன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு மணி நேரம் பேசுறேன், ஒரு சப்ஜெக்ட் இல்லாத பேசுறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னத்த அவர் பேசினாரு, சும்மா இருந்துட்டு போனான்னு சொல்லுவீங்க. நான் ஒரு மணி நேரம் பேசித்தான் இருக்கிறேன், நீங்க சும்மா இருந்தீங்க ஏன்னு சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு மணிக்கு நான் பேசின பேச்சுல எந்த பிரயோசனமும் கிடையாது. பிரயோசனம் இல்லாத பேச்சுறவன பேசாதவன் நாங்க சொல்லுவோம். அப்ப நாளை மறுமையில அவங்க கத்துவாங்க, கெஞ்சுவாங்க, யாரெல்லாம் என்ன அனுப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேச்சாவே மதிக்கப்படாது. நீ கத்தி வேதனைப்படுங்கிற அளவுல விடுபடும். அப்ப இந்த மாதிரி அவங்க பேச மாட்டாங்க என்று சொல்றது, அவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதையும் பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றது, அவங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய எதையுமே நல்லது எதையும் பார்க்க மாட்டாங்க. இப்படி அதுக்கு ஒவ்வொரு வசனங்களுக்கும் அறிஞர்கள் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த விளக்கங்கள்ங்கிறது நம்ம தேடி தெரிய வேண்டியது. இப்போ ஒரு ஆளுக்கு நீங்க குர்ஆன் எடுத்து பாக்குறீங்க, ஒரு வசனம் அவங்க குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் எழுப்பப்படுவாங்கன்னு வருது. இன்னொரு வசனத்துல அவங்க யாரெல்லாம் நான் நரகத்தை பார்த்துட்டோம், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டோம், எங்களை நீ மீண்டும் பூமிக்கு அனுப்பு, நாங்க நல்ல மனுஷனா திருந்தி வரோம்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்க, பேசினாங்கன்னு வருது. இப்ப ரெண்டு வசனமும் ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்குது வெளிப்படையா பார்க்கும்போது. இப்ப நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, உங்களுக்கு இது முரணா தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல முரண் இல்லை, இதை எனக்கு விளங்கிக் கொள்ள இயலாது, ரெண்டுமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்து நான் ஈமான் கொள்றேன், இதுதான் எங்களுடைய ஈமான் நாங்க செய்ய வேண்டிய விஷயம். இல்லை நாங்க கொஞ்சம் இதை ஆய்வு செஞ்சு பார்த்து கூட முடிவு செய்வோம் நம்ம வைக்கிற விஷயமா இது. நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களோட அறிவுல குறை இருக்குது, இந்த வசனத்தை எப்படி விளங்கிக் கொள்வது எனக்கு தெரியாது. குள்ளும் இந்திர அப்படின்னா இந்த வசனம் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான், இந்த வசனம் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான், என்னுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு தெரியாட்டியும் நான் இதை ஏற்றுக்கொள்றேன். இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஹதீஸ்கள் விஷயத்திலே நம்ம இதைத்தான் செய்யணும். எங்களுக்கு அதனுடைய உண்மையான விளக்கம் தெரியலன்னு சொல்லி சொன்னா, யாரெல்லாம் இது என்னன்னு விளங்கல, ஆனா இதோட நபிட்ட இருந்து வந்தது நான் நம்புறேன். இந்த முடிவை நாங்க எடுத்தோம்னு சொல்லி சொன்னா ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய மனநிலை வராது. அந்த ஹதீஸ்களை இந்த கோணத்துல நிராகரிக்கக்கூடிய நிலையில நாங்க இருந்தோம்னு சொன்னா ஹதீஸ்களை மட்டும் இல்ல குர்ஆனையும் இதே போக்குல நாங்க அணுக வேண்டிய ஒரு ஆபத்தான நிலை எங்களுக்கு ஏற்படும். இன்னொரு செய்தியை பாருங்க, குர்ஆன்ல ஒரு செய்தி வருகிறது, பல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன். இந்த ரசூல்மார்களை நாங்க அனுப்பியவர்களையும் விசாரிப்போம், யாருக்கு நாங்க ரசூல்மார்கள் அனுப்பினோமோ அவங்களையும் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். நபிமார்களை நாங்க விசாரிப்போம், நபிமார்களுடைய உம்மத்துக்களை நாங்க விசாரிப்போம். இது 7ஆம் அத்தியாயத்திலே 6வது வசனம். 14ஆம் அத்தியாயத்திலே 92-93 அல்லாஹ் சொல்றான், ஃபவ ரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன். உமது இறைவன் மீது நம் சத்தியமாக அவர்கள் அத்தனை பேரை நாங்கள் விசாரிப்போம், அம்மா கானு யாமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நாங்கள் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ரஹ்மான்ல, அதாவது சூரத்து சாஃபாத் 24ஆம் வசனத்துல வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், சிலர் போவாங்க, போகும்போது அல்லாஹ் சொல்லுவான் அவங்களை பிடிச்சு நிப்பாட்டுங்க, அவங்க விசாரிக்கப்பட வேண்டியவங்க என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் விசாரணை இருக்குது, நபிமார்களுக்கு கூட விசாரணை இருக்குது என்கிற செய்தியை சொல்லுது. சூரத்து ரஹ்மான்ல 39ஆம் வசனம் சொல்லுது, ஃபயௌமைதின் லா யுஸ்அலு அன் தன்பிஹி இன்சும் வலா ஜான். அன்றைய தினம் பாவங்கள் குறித்து மனிதர்களோ ஜின்களோ விசாரிக்கப்பட மாட்டார்கள். முன்னே உள்ள வசனம் எல்லாம் என்ன சொல்லுதோ, விசாரணை இருக்குதுன்னு சொல்லுதோ, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அன்றைய தினம் மனிதர்களோ ஜின்களோ விசாரிக்கப்பட மாட்டார்கள். சூரத்து கசஸ் 28ஆம் அத்தியாயத்துல 78ஆம் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான்,
வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன். நாளை மறுமை நாளில் பாவிகள் அவர்களுடைய பாவங்கள் குறித்து விசாரிக்கப்பட மாட்டார்கள். முன்னுக்குள்ள வசனங்கள் விசாரிக்கப்படுவாங்கன்னு வந்தது, இங்க விசாரிக்கப்பட மாட்டாங்கன்னு வருது. இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விசாரிக்கப்படுவாங்க, பேசுவாங்க, பேச அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது என்கிற மாதிரியான நிறைய வசனங்களை நாங்க அதுல பார்க்கலாம். உண்மையில இந்த வசனங்களை நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ஒன்று கொண்டு முரணா தான் இருக்குது. அப்ப நாங்க இதை எப்படி விளங்குறது? இது ஒன்று கொண்டு முரண்டு சொல்லி ரெண்டையும் நிராகரிச்சிடலாமா? இல்லாட்டி விசாரிப்பாங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், விசாரிக்க மாட்டார்கள் என்பதை நாங்க விட்டுருவோம் என்று நம்ம சொல்லலாமா? ஹதீஸ்களையும் சிலது வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாள்ல 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னாங்க. அவ எல்லாருக்கும் விசாரணை இருக்குன்னா அவங்களுக்கு விசாரணை இல்லைங்கிறத நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஒன்று கொண்டு முரணா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். இது அறிஞர்கள் எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லிச்சோன்னா, விசாரணைங்கிறது ரெண்டு வகை. ஒன்று, நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு தகவலை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக விசாரிக்கிறோம். நான் விசாரிக்கிறேன்னா எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட தெரிஞ்சு கொள்றதுக்காக விசாரிக்கிறேன். இந்த விசாரணை மறுமையில இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா தெரிஞ்சு கொள்றதுக்காக விசாரிக்கிறது இல்லை. ரெண்டாவது விசாரணை என்னன்னு சொல்லிச்சோன்னா, ஒரு ஆள் செஞ்ச தவற அவருக்கு உணர்த்துறதுக்காக செய்யற விசாரணை. ஒரு ஆசிரியர் மாணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன செய்யறாருன்னா, நீ செஞ்சது தப்பு என்கிறத செய்யறதுக்காக விசாரிக்கிறார். இன்னொரு விசாரணை இருக்குது. என்னன்னு சொல்லிச்சோன்னா, விசாரிக்கிற ஆளுக்கு பிரச்சனை இல்லை, அதனால யார் மாறு செஞ்சாங்களோ அவங்கள கேள்வி இழிவுபடுறதுக்காக விசாரிக்கிறது. உதாரணமா, ஒரு டீச்சர் வந்து வகுப்பு கண்டைக்கு வரல, மாணவ தலைவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, பிள்ளைகளெல்லாம் வகுப்புல வைத்து இருக்க சொல்லுன்னு சொல்லி. மாணவ தலைவர் வந்து பிள்ளைகிட்ட சொல்றாங்க, வகுப்புல டீச்சர் வரல, வகுப்புல இருக்க சொன்னாங்க. பொடியம்மா விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டீச்சர் வந்த உடனே பொடியம்மா கேட்டா சொல்றாங்க, நாங்க விளையாடிட்டு இருந்தது அவருக்கும் தெரியும், வகுப்புல அவருக்கும் தெரியும்னு சொல்லி. அப்ப இவருக்கு டீச்சர் சில மாணவ தலைவர் கூப்பிட்டு சொல்றா, நீ என்ன சொன்னா இவங்ககிட்ட அதை சொல்லு கேட்கிறா. அப்ப அந்த மாணவ தலைவர் சொல்றாரு, வகுப்புல இருக்க சொல்லி டீச்சர் சொன்னான்னு நான் சொன்னேன். இப்ப இந்த மாணவ தலைவனை டீச்சர் விசாரிக்கிற எதுக்குன்னு சொல்லி சொன்னா, இவனை தண்டிக்கிறதுக்கு இல்லை, இவனை விசாரிப்பதன் மூலமாக இவங்களை தண்டிக்கிறதுக்காக. இப்ப அல்லாஹ் தஆலா நபிமார்களை விசாரிப்பான்னு சொன்னா இந்த மாதிரி விசாரணை. நபிமார்களை விசாரிக்கிறது நபிமார்களை கேவலப்படுத்துறதுக்காக அல்ல. நபிட்ட வந்து விசாரிப்பா, நீங்க இவங்கள்ட்ட சொன்னீங்களா? இப்ப நபிமார் சொல்லுவாங்க, நாங்க சொன்னோம் என்று சொன்னதுக்கு பிறகு அவங்களோட குற்றம் இன்னும் அதிகமாகும். அப்ப நபிமார்களுக்கு செய்யப்படக்கூடிய விசாரணை என்கிறது பாவிகளுடைய குற்றத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான், நீதான் உன்னையும் உன் தாயையும் ரெண்டு கடவுளாக எடுத்துக்கொள்ள சொன்னீரா என்று கேட்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல, நான் சொல்லியிருந்தா அது உனக்கு தெரியும், நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குமாறு நான் சொன்னேன் என்றா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் அந்த இடத்துல அல்லாஹ் விசாரிக்கிறான்டா, கிறிஸ்தவர்களை இன்னும் குற்றவாளியாக இருக்கு பாரு. இவ்வளவு தெளிவா அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அவரை கடவுளா எடுத்து வழிபட்டீங்க. அப்ப இந்த விசாரணை நபிமார்களுக்குரிய விசாரணைங்கிறது பாவிகளை இன்னும் பாவிகள்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான விசாரணை. நல்லவங்கள்ட்டையும் சில விசாரணை நடக்கும், அது அவங்களுக்கு மன்னிப்பளிக்கிறதுக்காக செய்யக்கூடிய விசாரணை. கெட்டவங்கள்ட்ட சில விசாரணை நடக்கும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான விசாரணை. ஒருவருடைய பாவத்தை பத்தி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னா, அந்த பாவம் செஞ்சானா இல்லையா என்று அறிஞ்சு கொள்வதற்காக அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ஜின்களுடையோ விசாரணைக்க மாட்டான் என்று வர்றது தெரிஞ்சு கொள்றதுக்காக விசாரிக்க மாட்டான், இழிவுபடுத்துறதுக்காக விசாரிப்பான். ஒவ்வொரு மக்களையும் நரகத்துக்கு போடும் போது நரகத்துல காவலாளிகள் கேட்பாங்க, உங்களிடத்துல இறை தூதர்கள் வரலையான்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்கிறாங்க? நம்ம ஒரு தவறு செஞ்சவனை, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவனை பார்த்து நல்லா விளையாடிட்டு இருந்தீங்களா நம்ம கேட்கிறோம். இது கேட்கறது என்னன்னு சொல்லிச்சேன்னா, அவனை இன்னும் நீ உன்னை விளையாட்டாலதான் இதை அடைஞ்சாய் என்கிறத இதாக கேட்கறது. அப்ப கேள்விகளுடைய நோக்கங்கள் வேற. அந்த நோக்கங்கள் அடிப்படையாக வச்சு சிலது கேட்கப்படும் வேண்டும், சிலது கேட்கப்படாதுன்னு சொல்லப்பட்டீங்க. இப்ப நான் இதுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இது எதுக்கு சொல்லப்படுச்சு எதுக்கு சொல்லப்படாதுன்னு விளங்குனாலும் சரி விளங்காட்டியும் சரி, நாங்க என்ன சொல்ல போறோம்டா, குர்ஆன்ல இருக்குது நாங்க நம்புறோம், குர்ஆன்ல இருந்து ரெண்டுமே அல்லாஹ்விடம் வந்தது நாங்க நம்புறோம். இந்த முடிவை நாங்க எடுக்கிறோம். ஒரு பாமர மனுஷனுக்குள்ள வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, உனக்கு ரெண்டு முரண்பாதை தெரிஞ்சுன்னா விளக்கத்தை நீ யாரையாவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். விளங்கவே இல்லாவிட்டாலும் கூட ரெண்டுமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது, ரெண்டையும் நான் நம்புறேன் என்கிற ஒரு முடிவோடு நாங்க இருக்கணும். இதே போக்கத்தான் நாங்க குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தை கையாளணும். குர்ஆனுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் முரண்பாய் தெரிஞ்சுச்சுன்னா, யாரெல்லாம் இதுல உண்மையான விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது,
இது அல்லாஹ்வுடன் வந்தது, இது அல்லாஹ்வுடைய தூதத்தை வந்தது, நான் ஒன்றை மறுக்கிறேன், நான் போக்க நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் சொன்னா ஏத்துக்குவேன், ரசூல் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிற மனநிலைக்கு நான் இல்ல, ரெண்டையுமே நான் ஏற்றுக்கொள்றேன். அவருடைய உண்மையான விளக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாத்தையுமே நம்ம விளங்கித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது அல்லாஹ்விடம் வந்தது, தூதரிடம் வந்து நான் ஏற்றுக்கொள்றேன் என்ற முடிவுக்கு நாங்க வரணும். இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்ப நான் சொன்னது இன்னைக்கு 2 விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே நான் அந்த இதுக்காக தொகுத்தது இது அது ஏற்கனவே எழுத்துல வந்தது 10 உதாரணங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தது. இமாம் சங்கீத் ரஹ்மத்துல்லாஹி தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதுல அவங்க கிட்டத்தட்ட 100 சொச்சம் வசனங்கள் இந்த மாதிரியான வசனங்களை சொல்லி இது ஒன்று இந்த டைமுக்குரியது, இந்த விஷயத்துக்குரியதுங்கிற விளக்கத்தை அவங்க எழுதுறாங்க. இந்த விஷயங்கள் மக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு முரண்பட்டா மறுத்துருங்கன்னு சொல்லி போனி அவன் குர்ஆன் எடுத்து பார்த்து அதுக்கு முரணா இருக்கு இதுக்கு முரணா இருக்கு ஒரு நிலைக்கு வந்தான்னு சொல்லி சொன்னா பெரிய ஒரு ஆபத்தான நிலை. கடைசியில் அந்த குர்ஆன் மேல உள்ள நம்பிக்கை அப்படியே இல்லாம போயிடும். கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹதீஸ் என்கிற பேர்ல சஹாபாக்கள் தாபியங்கள் அறிவிச்சதை தான் நாங்க நம்பிட்டு வரோம். அதுலயே இவ்வளவு பிழை இருக்குதுன்னு சொன்னா சஹாபாக்கள் அறிவிச்சதுதான் குர்ஆன், அவங்க அறிவிச்சு எழுதி வச்சுட்டு போனதான் குர்ஆன். அப்ப இதே ஆட்கள் தானே குர்ஆனை இவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, இவங்க குர்ஆனையும் பிழை விட்டுருக்கலாம் தானே, குர்ஆன்லையும் சேர்க்க வேண்டிய சிலரை சேர்க்காம விட்டுருக்கலாம் தானே, சில நேரம் குர்ஆன்லையும் சில விஷயங்களை அவங்க தவறி விட்டுருக்கலாம் தானே, சில நேரம் பிழையா விட்டுருக்கலாம் தானேங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கான ஒரு நிலை உருவாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த உதாரணங்களை நம்ம இதோட நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த பகுதிக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கிறவங்க பெரும்பாலும் அந்த ஹதீஸ்ல ஏதாவது ஒண்ணு அவங்களோட சொந்த சரக்கை சேர்க்கிறாங்க. அந்த சொந்த சரக்கு வந்து டிஸ்டர்பா அமையுது, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில இலக்கம் ஏற்படுத்துறதுக்கு டிஸ்டர்பா அமையுது. அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னா இந்த வழிங்கிறது தவறான வழிங்கிறதையும் வழிகேடர்கள் கையாண்ட வழிங்கிறதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தோழர்களை மறுக்கப்படக்கூடிய சில ஹதீஸ்களை உதாரணத்துக்காக நாம் எடுத்து அது மறுக்கப்படுறதுல இருக்கக்கூடிய கோளாறான தன்மைகள் என்னங்கிறத பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பலியினுடைய பலகீனத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியா பின்னாடி தெரியாது. அந்த உங்களோட மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாத சூழலை சொன்னாங்க, துப்பும் போது பூச்சி கொண்டது அதுக்கு ஹதீஸை பண்ணுவாரு. அந்த ஹதீஸை வச்சுதான் இந்த மாதிரி சில மிச்சம் ஹதீஸை மறக்கிறதுக்காக காட்டுவாரு. உங்களோட மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாத சூழல் அந்த ஹதீஸ் எப்படி அது சரியான ஹதீஸ். அதாவது இந்த சப்ஜெக்டோட தொடர்பானது. அதாவது இந்த ஹதீஸ்களை மறுக்கிறவங்க இப்படி ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க, என் மூலமா என்னை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது உங்களுடைய அந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய உள்ளம் அதை அங்கீகரித்தால், உங்களுடைய மயிர்கள் அதற்கு கூச்சறிந்து வந்தால் அது என்னிடமிருந்து வந்தது, அந்த செய்திக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன், என்னை பத்தி ஒரு செய்தி சொல்லி உங்களோட மனசு அதை ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டா, உங்களோட உள்ளங்கள் அதை புறக்கணிச்சின்னு சொல்லிச்சுன்னா நானும் அந்த செய்திக்கு தூரமானவன் என்கிற கருத்துல ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி சஹீஹா லைஃபா என்கிறதுல ஒரு சர்ச்சை இருக்குது. கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு குழுவினர் இந்த செய்தியை இந்த ஹதீஸை வச்சு ஹதீஸ்களை மறுக்கும் போது அதுக்கு அவங்களோட விவாதம் செஞ்ச அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ சொல்ற ஒரு ஹதீஸ் சொன்னா மனசுக்கு கேட்கணும் தானே சொல்ற, ஒரு ஹதீஸ் சொன்னா மனசுல பாருங்க உங்களோட மனசை ஏத்துக்கதான்னு சொல்லி நீ சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது தானே, ஒரு ஹதீஸை சொன்னால் உங்களோட மனசு ஏத்துக்கொள்ளுதான்னு பாருங்க, நீ சொல்ற இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை என்ன மனசை ஏத்துக்கல என்று சொல்லி அவருக்கு மறுமொழி சொன்னதை நாங்கள் வரலாற்றுல பார்க்கிறோம். உண்மையில இந்த ஹதீஸ் சஹீன்னு வச்சுக்கொள்வோம். சஹீன்னு வச்சுக்கொண்டா என்னை பத்தி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதா என்று ரசூலுல்லாஹ் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ளம் என்கிறது யாரோட உள்ளம்? பிஜில உள்ளத்தை மட்டும் குறிக்குமா, எங்களோட உள்ளத்தையும் குறிக்குமா? எல்லாரும் உள்ளத்தையும் தானே குறிக்கும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு இந்த உதாரணமா ரசூலுல்லாஹ்வுக்கு சுன்னி செய்யப்பட்ட ஹதீஸ் என் உள்ளம் ஏத்துக்குது, அவர் சொல்றாரு என் உள்ளம் ஏத்துக்கல. அப்ப அவர் என்ன சொல்லணும்? இந்த குறித்த ஹதீஸின் அடிப்படையில அந்த ஹதீஸை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்றதுனால உங்களுக்கு அது சஹி, ஏண்ட உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதால எனக்கு அது சஹி இல்லை, நான் சஹி இல்லைன்ற கருத்துல இருக்கு, நீங்க சஹின்ற கருத்துல இருக்கீங்க, அது ரெண்டுமே அது ஹதீஸ் உட்பட்டுதான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதை நீங்க நம்புனீங்கன்னா முஸ்ரிக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க, உங்களுக்கு பின்னால தொலையலாது. அப்ப அந்த அவங்க என்ன ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த ஹதீஸுடைய வழக்குல அவங்க இல்லை. சரி, அந்த செய்தி அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஹதீஸ்ல எப்படி பயன்படுத்தப்படுகிறா,
என்னை தொட்டும் ஒரு செய்தி, ஒரு ஹபர் உங்களுக்கு வந்தால் என்றுதான் இருக்குது. குர்ஆனும் ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா தொட்டு வந்தது தானே. இப்போ ஒரு ஆள் குர்ஆன் எடுத்து இந்த லிஸ்டுக்குள்ள போட்டு பாக்குறாரு, இதை கேட்டா உள்ளம் நடுங்குதா, உள்ளம் ஏத்துக்குதான்னு சொல்லி. ஒரு ஆள் சொல்றாரு, இந்த அதாவது களை எடுத்தவன கையை வெட்டுன்றது அவ்வளவு எனக்கு மனசுக்கு சரியா படாத. அவனே உழைச்சிக்கலாம களை எடுத்துக்காம கையை வெட்டினா மரம் இன்னும் உழைச்சிக்கொள்ளலாம் போவான். அவன் திரும்ப உழைக்கிற இல்லையா, மனுஷனா வாழ்ற இல்லையா, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா என்ன, எனக்குன்னா கையை வெட்டுற அளவுக்கு இதை கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றாரு. என்னோட மனசை ஏத்துக்குது இல்லைன்னு சொல்லி. அப்போ உங்களோட மனசை ஏத்துக்குது இல்லைன்றதுனால அது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்தது இல்லைன்னு முடிவு எடுத்துடலாமா? இன்னொருவர் சொல்றாரு, விபச்சாரம் செஞ்சவங்கள கல்லால் அடிச்சு கொள்றது, கல்லால் அடிச்சு மிருகமாதி கொள்ளையிலுமா, மனசுன்னா ஜீரணிக்குது இல்ல. அப்ப மனசு ஜீரணிக்காத விஷயங்கள் இஸ்லாத்துல நிறைய இருக்கு. அது பிரச்சனை இஸ்லாத்துல உள்ள பிரச்சனை இல்ல, பாக்குறவன மனசுல உள்ள பிரச்சனை. அவன் பாவத்தோட பழகிருந்தான்டா அவனுக்கு பாவம் சின்னதா தெரியும், விபச்சாரத்தோட பழகினவனுக்கு விபச்சாரம் சின்னதா தான் தெரியும். இது பெரிய விஷயமா, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம், இன்னைக்கு அப்படி இப்படி சோசியல் எல்லாம் பழகுற, இதுக்கெல்லாம் போய் இது கையை காலை வெட்டிட்டு இதாகிட்டு கேளுமான்னு அவனுக்கு அது நினைக்கும். அப்ப அது அவன்கிட்ட உள்ள பிரச்சனை. அது அதே மாதிரி சில ஹதீஸ்கள் உங்களோட மனசுக்கு ஏத்துக்கலான்னு சொன்னா அது ஹதீஸ்ல பிரச்சனை, உங்களோட மனசுல உள்ள பிரச்சனை. நீங்க ஏற்கனவே ஏத்துக்கொண்ட ஹதீஸ்களை இப்ப மறுக்கிறீங்கன்னா ஏற்கனவே இருந்த மனநிலையில நீங்க இல்ல, ஏற்கனவே இருந்த அந்த ஈமானிய தன்மையோட இப்ப இல்ல. இப்ப மாற்றம் வந்திருக்கிறது இவங்களோட மனசுல இருந்து. எனவே அந்த ஹதீஸை பொறுத்தளவுல அதுல சர்ச்சை இருக்குது, அது சஹீஹா லைஃபாங்கிறதுல சிக்கல் இருக்குது, நிறைய சனதுகள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகள் பொய்யான செய்திகளா இருக்குது. அந்த ஹதீஸை சஹீன்னு எடுத்துக்கொண்டாலும் அதை வச்சு இவங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு அவங்க ஆதாரமா எடுக்கிறார். அடுத்தது இப்படி யோசிச்சு பாருங்க, நான் அந்த உசூல் ஹதீஸை சொன்னேன், ஒரு ஹதீஸ் எடுக்கும் போது இமாம் புகாரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில 6 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 6 பேர்ல வரலாறும் பார்ப்பாங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை பார்ப்பாங்க, அவங்களுடைய ஞாபக சக்தி அப்படின்னு பார்ப்பாங்க, அந்த தொடரா இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு மெனக்கெட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு செய்தியை நீங்க சொல்லுங்க, மனசு ஏத்துக்காத பார்ப்போம், மனசு ஏத்துக்கொண்டா சஹீன்னு பதிஞ்சிட்டு போவோம், மனசு ஏத்துக்கொள்ளான்னு லைஃப்னு பதிட்டு எவ்வளவு லேசா போயிருக்கும். 5 லட்சம் பேரோட வரலாறை தேடி தெரிஞ்சு அவன் குடும்ப வாழ்க்கையில எப்படி நடக்கிறாங்கிற அளவுக்கு தோண்டி துருவி பார்த்து சரியா பிள்ளையாண்டு அவங்க எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒரு செய்தியை சொன்னா மனசால எங்களை விட அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு, சுண்ணா ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கு, எங்களை விட அவங்க மார்க்கத்துல ஏற்றுக்கொள்ளதா மறுக்கிறதா முடிவு செய்யறதுக்கு விபரமானவங்களா இருந்திருப்பாங்க. இன்றைக்கு மாதிரி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தூரம் குறைவா இருந்துச்சு. அப்ப அவங்க ஒரு செய்தி சொல்லப்பட்டா உடனே ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையாங்கிறத மனசை வச்சு முடிவு செஞ்சிருக்கலாம். உண்மையில அப்படி மனசை வச்சு முடிவு செஞ்சிருந்தா நிறைய ஹதீஸ் தான் போயிடும். ஏன்னா நிறைய இப்ப நம்ம பார்க்க நிறைய ஹதீஸ் சொல்லும் போது என்ன எங்களோட மயிர்கள் எல்லாம் கூச்சரியுது. குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது பைதா துணிய தலையும் ஆயாத்தியே ஜாதத்தும் ஈமானா, குர்ஆன் அவங்களுக்கு முன்னால ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். இப்ப நான் கொஞ்சம் பேரை கூப்பிடுறோம், குர்ஆன் வசனம் ஓதுறோம், அவனுடைய ஈமான் அதிகரிக்கல, சரி இந்த வசனத்துக்கு ஒரு ஈமான் அதிகரிக்கல, எனவே இது குர்ஆன் இல்லை என்று குர்ஆனை மறுத்துட்டு போயிடலாமா? அப்ப இது ஒரு தவறான செய்தி ஒன்றை மிக தவறான முறையில் எடுத்து வச்சு அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு நியாயம் தேடுறாங்க. அந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தாலும் அவங்களோட இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள இயலாதுங்கிறது தான் சரியானது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த தொடர்ல அவங்க மறுக்கக்கூடிய சில அறிவிப்புகளை, சில செய்திகளை உதாரணங்களுக்காக எடுத்து நாங்க விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.